சிட்டிங் போஸ்டர் யங்கர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப மோசம். பட்டெக்ஸ்ல உட்காருங்கன்னு சொன்னா முதுகுல உட்கார்றது, இன்னும் கழுத்துல உட்கார்ற அளவுக்கு அவ்வளோ கீழே போயிடுறாங்க. 18 வயசுல பேக் பெயின் வருதுன்னு நான் எவ்வளவோ பேஷன்ஸ் பார்த்துட்டேன். நிமிர்ந்து உட்காரதுல வந்துட்டு உங்க ஸ்பைன் ஹெல்த் மட்டுமே இல்லாம உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் பயங்கரமா பூஸ்ட் ஆகும். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு வேளை நான் இப்படி உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? இந்த ஸ்கிரீன்ல வர 5 போஸ்டர் வந்துட்டு கண்டிப்பா ரெகுலராகவே ஒரு 20 கவுண்ட்ஸ் ஆகுது உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன்ல சேர்த்துக்கோங்க. தரையில படுக்கிற மாதிரி பாருங்க, பாய் போட்டு அது மேல ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 monthsல சரியான டிஃபரன்ஸ் பாப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு ஒருவேளை ஒர்க் அவுட் ரொட்டீன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குனிற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாம பேக்வர்ட் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ற மாதிரி பாருங்க. ஏன்னா நீங்க குனிஞ்சிங்கன்னா இன்னுமே பெயின் ஜாஸ்தியாகும். அண்ட் ஆல்சோ இன்டென்ஸ் பெயின் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டயக்னோசிஸ்க்கு ஒரு எம்ஆர்ஐ ஹோல் ஸ்பைன் எடுத்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அதை கண்டிப்பா ட்ரீட் பண்ணுங்க. யங்கர் ஜென்ரேஷன் உங்களோட முதுகு வலியை அசால்ட்டா மட்டும் எடுக்காதீங்க. தட் கேன் பி எனிதிங். ஸோ டயக்னோஸ் பண்ணி நீட்டா ட்ரீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன டிப்ஸ் யாவது ஃபாலோ பண்ணுங்க.